கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்களோடு இணைந்திருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கர்த்தர் நாம் பேசுகிறதை, நாம் தியானிக்கிறதை, நாம் ஜெபிக்கிறதை கர்த்தர் நிச்சயமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான காரியத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், இந்த வேதத்திலே நாம் பார்க்கிற அற்புதமான வெற்றிகரமான கதாபாத்திரங்களின் வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஐயா, அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள் ஒருவேளை நம்மை போலவே அல்லது நம்மை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கலாம். போராட்டங்களோ, குழப்பங்களோ, ஆபத்துகளோ, சோதனைகளோ அல்ல. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவைகள் எல்லாம் ஒரு தடையும் அல்ல, அவைகள் எல்லாம் ஒரு பொருட்டும் அல்ல. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு, மாபெரும் வெற்றியை கிறிஸ்துவுக்குள்ளே பெற்றுக் கொள்வதற்கு அவர்களிடம் இருந்த ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அவர்களுடைய தேவனோடு அவர்களுக்கு இருந்த ஒரு அற்புதமான உறவு. அருமையான தேவ பிள்ளைகளே, உத்தமமாய் உண்மையாய் தேவனை பின்பற்றி இருக்கிறார்கள். ஐயா, அவரை எப்பொழுதும் தியானிக்கிற, ஆராதிக்கிற, அவரோடு இடைபடுகிற ஜெபத்திலே அவரோடு எப்பொழுதும் கலந்து கொள்ளுகிற, கலந்துரையாடுகிற ஜனங்களாக இருந்திருக்கிறார்கள். ஐயா, மோசேயை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கும் உண்மை, எல்லாத்திலையும் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாம் கர்த்தருக்கு வெளியரங்கமாய், அற்புதமாய், அழகாய், உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறான் அந்த அற்புதமான தேவ மனிதன். இன்னும் பார்த்தீங்கன்னா, தாவீதை பற்றி பார்த்தோமானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், தாவீது எனக்கு விருப்பமானவற்றை எல்லாம், எனக்கு சித்தமானவற்றை எல்லாம் செய்வான். அவன் இருதயத்திற்கு, என் இருதயத்திற்கு பிரியமானவன், ஏற்றவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஜெப ஜீவியம், கர்த்தரோடு உள்ள உறவு. ஐயா, அவர்களுக்கு முன்பாக வந்த மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம், மகாபெரிய உபத்திரவங்களை எல்லாம் அவர்கள் ஊதி தள்ளி இருக்கிறார்கள். டஸ்டுகளைப் போல, தூசுகளைப் போல, குப்பைகளைப் போல உதறி தள்ளி இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் மலைகளை மிதித்து, மலை போன்ற பிரச்சனைகளை மிதித்து நொறுக்கி, குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி இருக்கிறார்கள். நீங்களும் அப்படியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரச்சனைகள் எதுவாகவும் இருக்கலாம், எத்தனை சிக்கல்கள் இருக்கலாம், ஆபத்துகள் இருக்கலாம். ஐயா, வெள்ளம் போல சத்துரு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வானத்தில் இருந்து அக்கினியை போல சத்துரு, மின்னலை போல உங்கள் மீது விழலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஐயா, பாருங்க, தாவீதுக்கு விரோதமாய் அவர்கள் சூது செய்து கொண்டிருந்த பொழுது, தவறாக திட்டம் செய்து கொண்டிருந்த பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ, தாவீது சொல்கிறார், நானோ ஜெபித்துக் கொண்டிருந்தேன். எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் கலகத்திற்கு ஆயத்தம் பண்ணினார்கள், யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் தாவீதோ, நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இந்த தாவீது சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுடைய பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா போராட்டங்கள், சோதனைகளிலும் இருந்து நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற உங்களில் யாரும் சோடை போக மாட்டீர்கள். ஐயா, இந்த ஜெப வேளையிலே உங்களை இணைத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய சித்தம். தேவனே உங்களை, என்னை இந்த ஜெப வேளையிலே நம்மை இணைத்து நம்மோடே இருக்கிறார். நாம் பேசுவதை, நாம் தியானிப்பதை அவர் உற்று கவனிக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது என்ன பண்ணிருக்கிறாரு? சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. இன்னும் சங்கீதம் 63:1 சொல்றாரு, தேவனே, நீர் என்னுடைய தேவன். ஐயா, உங்களை மாதிரி உங்களுக்கு எப்படி தேவனோ அப்படிதான் நமக்கும், நமக்கு எப்படி தேவனோ அப்படியே தாவீதுக்கும் மாற்றமே இல்லை, பட்சபாதமே இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க, தேவனே, நீர் என்னுடைய தேவன்.
அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஐயா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஐயா ஒரு செழிப்பும் இல்ல, ஒரு சுகமும் இல்ல, ஒரு ஆரோக்கியம் இல்ல, சமாதானமும் இல்ல, ஒன்றுமே இல்லாத சூனியமான இடத்திலே, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. எந்த ஆபத்துல வறண்டு போன சூழ்நிலையில், ஐயா வற்றி வாடி வதங்கி போன சூழ்நிலையில், ஆபத்துகள் சோதனையில் சஞ்சலங்கள் தவிப்புகளிலே கூனி குறுகி போன சூழ்நிலையில் இருந்து உங்கள் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. பாருங்க, இன்னும் தாவீது சொல்லுகிறார், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நீங்களும் அவரை வாஞ்சித்து இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் ஏமாந்து போக மாட்டீர்கள். தொடர்ந்து இந்த ஜெப வேளையிலே தரித்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் 63:7 சங்கீதத்திலே இப்படியாக சொல்கிறார், நீர் எனக்கு கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து என்ன செய்வேன், களி கூறுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பாருங்கள். ஐயா, இந்த தாவீதின் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு பின்னாலே இருந்த ஒரு அற்புதமான ரகசியம் அவனுடைய ஆராதனையும் ஜெபமும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தாவீத மாதிரி பாடுபட்ட மனுஷன் கிடையாது. ஐயா, துரத்தப்பட்டான் சொந்த ஜனங்களினாலே, சொந்த தேசத்தாரனாலே, சொந்த மாமனாலே. ராஜாவாய் இருந்த சொந்த மாமனார் அவனை கொல்லவும் அழிக்கவும் விரட்டி தெள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல தன்னுடைய முழு ராணுவத்தோடு வேட்டையாடப்பட்ட மனுஷன். அநேக முறை மரணத்திற்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரமே இருந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை ஆபத்துகள், ஆனால் மிகப்பெரிய வெற்றிகளை, தாவீதை போல மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற அற்புதமான மனிதர்களை பார்ப்பது அரிது. பாருங்க, அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால இருந்தது என்னன்னா, இதுதான் அருமையானது, ஆராதனையும் ஜெபமும். ஐயா, அவன் ஒரு ஆராதனை வீரனாய் இருந்தான். வாசிக்கிறதிலே, இசை கருவிகளை வாசிக்கிறதிலே தேறினவன், ஆராதனை வீரன், ஜெப வீரன். விண்ணப்பத்தை, வேண்டுதலை, விண்ணப்பங்களை அற்புதமாய் சங்கீத புஸ்தகங்களிலே அநேகமாயிரமாய் செய்திருக்கிற ஒரு அற்புதமான மனிதன். அவன் வெற்றியும் பாருங்க, அதை போலவே மகா பெரிய வெற்றிகளை பெற்ற மனிதன். பாருங்க, யூதா ஜனங்களுக்கும் யோசபாத்துக்கும் விரோதமாக வந்த மிகப்பெரிய அந்த கூட்டம் தாங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். எதனால இப்படி நடந்தது? எதனாலயா இப்படி நடந்தது? அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி ஆராதித்து ஒருவேளை நிச்சயமாய் ஜெபித்திருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எதிரிகள் என்ன செய்தாங்க? தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஐயா, ஜெபமும் ஆராதனையும், கர்த்தரை துதிக்கிற துதியும், துதிகளுக்குள்ளே அவர் இறங்கி வருவார். ஏன்னா துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர், துதிகளுக்குள்ளே வாசமாயிருப்பவர். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, துதி எடுத்தால் என்ன செய்வான்? சாத்தான் ஓடுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்த மிகப்பெரிய அசீரிய ராணுவத்தை பாருங்க, பெரிய அசீரிய ராணுவம். ஐயா, நூற்றுக்கணக்கான கடற்கரையின் மணலத்தனையான மிக திரளான ராணுவம் வந்து எதிர்த்து இருக்கிறது, கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அவர்கள் பல்வேறு காரியங்களை சொல்லி அவனை விரோதித்து, அவனை அற்பமாய் பேசி, அவனை அவமானமாய் கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரப்சாக்கேயும் அவனுடைய ராஜாவும். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கிறது? கர்த்தர் வானத்தில் இருந்து ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே தூதன், உங்களுக்கு தெரியும், 185,000 பேரை சங்கரித்து போட்டான். அந்த ராத்திரியிலே, ஐயா, ஒரே ராத்திரியிலே 185,000 பேரும் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். அதிகாலையிலே வந்து பார்த்த பொழுது அத்தனை பேரும் பிரேதங்களாய், செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். என்ன ரகசியம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, எசேக்கியா ராஜாவும் அவனுடைய பிரதானிகளும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய தேசம் அனைத்தும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே நின்றிருப்பார்கள். பரலோகம் அசைக்கப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, இதுல குறுக்கட்டு, அதாவது குறுக்கு வழியான ரகசியம் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்திற்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் வாருங்கள்.
தேவனை ஆராதிப்பும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? புறப்படுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு யோசேப்பு நிச்சயமாக ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பான் அந்த இரவிலே. ஐயா, எந்த ஒரு அற்புதமான இரவு பாருங்கள். எத்தனை இரவுகளிலே விழித்திருந்து அழுதானோ தெரியவில்லை, எத்தனை இரவுகளிலே விழித்திருந்து ஜெபித்தானோ தெரியவில்லை. ஓர் இரவிலே கர்த்தர் யோசேப்புக்காக அந்த ராயல் எகிப்ட் என்று சொல்லப்பட்ட எகிப்திய பேரரசின் மன்னன் பார்வோனை தூங்க விடாதபடி அவன் தூக்கத்திலே இடைவெட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், சிறையில் இருக்கிற அவருடைய பிள்ளைக்கு, ஐயா, சிறையில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அவருடைய மகனுக்கு, ஓ லார்ட், சிங்காசனத்திலே இடம் கிடைக்கும் வரைக்கும் அந்த சூழ்நிலையை, அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் கைவிடாதபடி பாதுகாத்து யோசேப்பை கனப்படுத்தினார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்திலே. ஐயா, இடைவிடாது ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாது ஜெபியுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்க என்ன வேணாலும் உங்களுக்கு செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. நீங்கள் வேதம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் விசுவாசம் உள்ள ஜெபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஐயா, உலகத்தையே ஜெயிக்கும்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாதா? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பற்றி தான் ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. ஐயா, என் தேவனே, என் தேவனே என்று கதறுகிறவர்களும் காலகாலமாய் ஜெபிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஐயா, பதிலே இல்லாத ஜெபங்கள் எத்தனையோ எத்தனையோ இருக்கிறது. ஆனாலும் இங்கே பாருங்கள், இந்த தேவ மனிதர்கள் எப்படியாய் தங்களை தேவனோடு இணைத்துக் கொண்டு உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாய் அவர்கள் செய்த அந்த ஜெபங்கள் பரலோகத்தை எட்டியது. சாலமோன் ஜெபித்து முடித்த பொழுதே வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியது. அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் முழங்கால் படியிட்டதுமே பரலோகத்தில் இருந்து உத்தரவு புறப்பட்டது. ஐயா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என் பிள்ளைகள். நீங்களும் கூட அப்படித்தான். அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஐயா, ஜெபத்துக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தேவனோடு பேச, தேவனோடு மன்றாட, தேவனோடு வந்து காத்திருக்க அதிகாலையில் எழுந்து தாவீதை போல ஆயத்தமாகி காத்திருங்கள். உங்களை இன்று பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா என்கிறதான அற்புதமான பக்தன் சொன்னது போல இன்று நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுவோம். நாளை நம் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். மாற்றமே இல்லை. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே கேட்பேன். ஐயா, எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை எப்படி கவனிப்பாரு? சும்மா ஏனோ தானோ நீ தூங்கி தூங்கி கவனிப்பாரா? இல்லனா ஏனோ தானோ ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பொலபொலன்னு பேசிட்டு இருக்காங்க நீ கவனிப்பாரா? கர்த்தர் அதை உற்று கவனிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஐயா, அவர் என் பக்கமாய் சாய்ந்து, என் பட்சமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். நீங்களும் ஒரு நாள் அப்படியே சொல்லுவீர்கள். பாருங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபத்திலே விழித்துக் கொண்டிருங்கள். ஐயா, எத்தனை பிரச்சனை இருந்தா என்ன, எந்த சமயமா இருந்தால் என்ன, எத்தனை சிக்கல், போராட்டங்கள், ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருந்தால் என்ன, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் எரிகோ மதில்களை தகர்க்கும். ஐயா, ஜெபம் வெங்கல கதவுகளை உடைக்கும். ஜெபம் இருப்பு தாழ்பாள்களை குலுங்கச் செய்யும். ஜெபம் சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்களை குலுங்கச் செய்யும்.
ஜெபம் உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் மகா பெரிய சக்தி ஜெபத்திற்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க ஜெபிக்கிறது ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள். ஐயா, அந்த ஜெபத்திற்கு ஐயா இவ்வளவு சக்தி, இவ்வளவு பலன் கேட்டீங்கன்னா, நீங்கள் ஜெபத்தின் மூலமாக அவரோடு கனெக்ட் ஆகிறீர்கள், தொடர்பு கொள்கிறீர்கள், ஐக்கியப்படுகிறீர்கள், அவரோடு பேசுகிறீர்கள், அவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த ஃபைல்களை மற்றவங்களுக்கு நீங்க அநேகர் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள், அது எங்களுக்கு தெரிகிறது. அநேக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். இது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணும் பொழுது இது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற உத்தமமான ஒரு வேலையாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் இதிலே பிரியப்படுவார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது போன்ற ஃபைல்களை, இது போன்ற வீடியோக்களை நீங்க அனுப்பி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுவார். ஐயா, கர்த்தர் நம்ம அநேக காரியங்களை கேட்கிறோம், அநேக காரியங்களை கேட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்றாரு, நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ஐயா இது ஒரு ரட்சிப்பின் பாத்திரம். இதுல பேசுற வார்த்தைகள், ஜெபங்கள் அநேகரை ஆறுதல் படுத்தி, விடுவித்து, சுகம் அளித்து, அநேகரை ஆசீர்வதித்து, ஆற்றி தேற்றுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயமா இதை ஷேர் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள், எல்லாவற்றையும் தெளிவாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தேவனே, ஐயா தாவீது சொன்னது போல எங்கள் தேவனே, வறண்டதும் விடாய்த்ததுமான ஓ லார்ட், மகா மோசமான வறண்ட வாடிப்போன சூழ்நிலைகளில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே ஐயா ஆயத்தமாகி காத்திருக்கிற, பயபக்தியோடு வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஐயா மேன்மைப்படுத்தும்படியாய், வாழ்க்கையில என்ன என்ன பிரச்சனை இருக்கிறதோ எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர்களை விடுவித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பல்வேறு பாடுகள், துக்கங்கள், உபத்திரவங்களிலே இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா இத்தனை துக்கங்கள், துயரங்களிலும் இவர்கள் ஆத்துமா உம்மேல் மாத்திரமே தாகமாயிருக்கிறது. ஐயா இவர்களுடைய மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறபடியினால் இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். என் தேவனே, ஐயா இவர்களுக்காய் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இவர்களுக்கு துணையாய் இருக்கும்படியாய், ஐயா இந்த அன்பு பிள்ளைகள் உம்முடைய செட்டைகளின் கீழே வந்து அடையத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் இவர்கள் அடைக்கலமாய் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு சரியான நல்ல ஒரு அனுகூலமான உத்தரவை, பதிலை வழங்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எங்கெங்கோ அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஐயா வேலை இல்லாமல் வெளி தேசத்திலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. வேலை இல்லாமல், சரியான விசா இல்லாமல் கூட வெளி தேசங்களிலே அகப்பட்டு அல்லல் படுகிற எங்கள் பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா படித்தும் வேலை இல்லாது இருக்கிற பிள்ளைகள், ஐயா திருமணத்திற்கு எல்லாம் ஆயத்தமாகியும் திருமணங்கள் கைகூடி வராததினாலே ஓ லார்ட் தாங்கி தவழ்ந்து விசுவாசத்திலே சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, அவருடைய சகோதர சகோதரிகளுக்காக, பெற்றோருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நல்ல செய்திகள் கடந்து வரட்டும்.
நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் ஒரு நாளிலே ஐயா அந்த யோசேப்புக்கு நீர் பதில் கொடுத்தது போல, தாவீதுக்கு நீர் பதில் கொடுத்தது போல, எசேக்கியாவின் கண்ணீரின் கதறலின் விண்ணப்பத்திற்கு நீர் செவி கொடுத்து மனம் இறங்கினது போல, என் தேவனே உம்முடைய நீதியின் வலது கரத்தை இவர்களுக்காய் இவர்கள் பிள்ளைகளுக்காய் அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான பண வசதி இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், தொழிலே நஷ்டம் கஷ்டம் என்று பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சோதனைகளிலும் அகப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தெய்வமே நீங்க நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற அற்புதங்களின் தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா ஒரு நாளிலே இந்த அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே அது நடக்கும்படியாய், சீக்கிரமாய் நடக்கும்படியாய், ஐயா சீக்கிரமாய் நடக்கும்படியாய், சீக்கிரமாய் நல்ல செய்திகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே. ஐயா இன்று இவர்கள் அதிகாலையில் ஜெபிக்கிற, அதிகாலையில் ஜெப வேளையிலே வந்து தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற ஐயா ரட்சிப்பை, விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதங்களை பெறப்போகிற பிள்ளைகளுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் எங்கும் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதாய் இருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாசல்கள் திறக்கப்படுவதாக, வழிகள் உண்டாவதாக, பூட்டுகள் முறிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய், எல்லா கடன் தொல்லை பாரங்களிலே ஐயா நாளை கொடுக்க வேண்டுமே, அடுத்த வாரம் கொடுக்க வேண்டுமே, அடுத்த மாதம் அடைக்க வேண்டுமே, ஐயோ நான் என்ன செய்வேன், எப்படி என்னுடைய தண்டல்காரர்களை சந்திப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கடன்களை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற பலன் உண்டாகட்டும், திருப்பி கொடுப்பதற்கு ஏற்ற பலம் உண்டாகட்டும் சுவாமி. அதற்கேற்ற ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஐயா அதற்கேற்ற லாபமும் வருமானமும் சேரட்டும். பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீக்கி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். குடும்பத்திலே, ஃபேமிலியில ஐயா பிரச்சனையா இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு என் தேவனாகி கர்த்தர் லார்ட் இவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நீர் செவி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். ஐயா இந்த நாள் அப்படி ஒரு அற்புதமான நாளாய் மாறட்டும். இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு என் தேவனாகி கர்த்தர் பெருக்கமான ஒரு பலனை கொடுக்கும்படியாய், இந்த பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ ஐயா, எதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக உம்முடைய சமூகத்திலே நிற்கிறார்களோ அத்தனை காரியங்களும் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அநேகருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்த